தேனன்றதெல்லாம் தாண்டி இந்த இடம் நல்லா இருக்கு உண்மையிலேயே. யானை வருமாண்டா எனக்கு கையும் ஓடுதில்லை காலும் ஓடுதில்லை. எங்களுக்கு பழக்கம் தானே, வேற பெருசா பயம் இல்லை. ஆளுண்டே கேட்க என் அடுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாயிருக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான். சமையல் காணொலின்றதை விட இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்க போதுண்ணே. அதுதான் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நல்ல ரொட்டியும் சுட்டு, ரொட்டி வளமையாக நாங்கள் சுடுறது தானேண்ணே. அதோட பன்னி காட்டு தேனும்னா உங்களுக்கு தெரியும். கூடுதலாக வந்து இந்தியாவில் பக்கம் எங்கட பக்கம் உள்ள தேன் வந்து நல்ல ஃபேமஸான தேன். ஏனெண்டா கூடுதலாக வந்து அந்த என்ன சொல்கிறது கலப்படம் இல்லாமல் நேரடியாக போய் காட்டில் எடுத்து கொண்டு வர தேன். அதை தான் நாங்களும் போய் இன்றைக்கு வேண்டினாங்களே, இன்றைக்கு வந்து வேண்டினாங்கள். அதுவும் நேரடியாக வந்து வதையில புழிஞ்சு அப்படியே எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு எடுத்து தருவோம். அது அப்படியே வதையே அப்படியே சாப்பிடலாம், அப்படி இருக்கும். அந்த தேனோட இன்றைக்கு வந்து ரொட்டி சாப்பிட போகிறோம். அதுவும் குளத்தின் மற்ற கரைக்கு போகிறோம். தேனண்டாலே உண்மையுமே நிறையவே மருத்துவ குணத்துக்கு எடுத்துக்கொள்றது தான் தேன் வந்து. அப்போ வந்து நாங்கள் நல்ல ரொட்டியும் தேனும் சுட சாப்பிடுவோம். சுட்டு சாப்பிட போகிறோம். அதுவும் அதான் குளத்தின் அந்த பக்கம் போகிறோம். அப்படியே தொடர்ந்து போவோம். அது தண்ணி மத்தினா தான் மட்டும்தான் நாங்கள் போகலாம். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சபடியாக நாங்கள் அந்த பக்கம் இருக்கா போய் பார்ப்போம். போன வருஷம் போனாங்க, இந்த வருஷம் போகிறோம். அப்படியே வந்து காணொலியை பாருங்க. கிட்டத்தட்ட நேரம் இப்போ பார்த்தீங்க கொண்டால் 5:10. இனி நாங்கள் போய் ரொட்டியெல்லாம் சுட்டு சாப்பிட்டு வர 6 மணி ஆகிடும். 6 மணிக்கு கூட தானே, என்ன தூரம் இல்லை. இதில் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வந்து கீழ்ப்பக்கத்தால் அப்படியே அங்கால கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாதைகளெல்லாம் கொஞ்சம் முடக்கான பாதைகள். என்ன விழுத்தாம கொண்டு போனீங்கன்னா சரி. அப்படியே பார்த்தீங்களா இப்போ ஒரு வெட்ட வழியில் போகிற மாதிரி கிடக்குண்ணே. மாட்டு பிள்ளையாக்கள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு இடம்? நல்லா இருக்கு. காட்டுக்குள்ள போற மாதிரி இல்லையா? காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ள தான் போறோம். என்ன என்ன ஏதால போக போறீங்களா? இடம் போயில உலகத்தால அதில் பாதை இருக்குது. அதில் இருக்கு போறாங்க. விடுங்க, போன அடையாளம் இருக்குது, தான் பார்க்குறேன். ஆனால் தண்ணி எல்லாம் கேட்க இணைச்சும் பார்க்கல, அது விடத்தால என்ன. இதுல எல்லாம் 3 நாள் ஆழ தாக்குற தண்ணி நிற்கும். இதால பாதை இருக்கு. ஆனால் இங்கே சும்மா ஒரு ஒற்றை அடி பாதை தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்குதுல்ல. நல்லா எப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தா கிடக்கு. இப்போதான் இந்த புல்லுகள் எல்லாம் இந்த உடம்பெல்லாம் 10 நடமெல்லாம் அரும்பி கொண்டு வருது. என்ன நிறைய பறவைகள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. மாட்டு பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணியும் இருக்கு, நல்ல மேய்ச்சலும் இருக்கு. கண்பாட்டில் மேய்ஞ்சு கொண்டு போயிடும். அங்கே மேய்ஞ்சு முடிய வீட்டை போயிடும். இல்லை அங்கே பின்னுக்கு களைச்சொண்டு வெறிய நம்ம மாடு சுற்றி அடிச்சு கொண்டு ஒரு மாதிரி இந்த கரைக்கு வந்துட்டோமே. ஓரளவுக்கு வந்துட்டோம். இந்த கரைக்கு போகிறதுக்கு இன்னும் ஞாபகம் தூரம் கிடக்கு. ஆனால் ஒரு கரைன்ற ஒரு பக்கம் வந்துட்டோம். அவங்க கலிங்க தெரியுற இடத்த பாருங்க, பார்த்தா கிட்ட மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் 5 தொடக்கம் 10 நிமிஷம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த அலக்கரைக்கு சுற்றி கொண்டு வர இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் போன வருஷம் பட்டுட்டு போன செங்கல் கிடக்குதோ? இது செங்கல் இல்லையாண்ணா? அந்த பெருக்கன் மண்ணுகள் மட்டும் இது அந்த தண்ணிக்கு கிடந்தது அப்படியே பாருங்க அரிச்சு போயிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்களென்றால்
பனிச்சையாம் எனக்கு தெரியல, நான் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. இது சாப்பிட்றேன். இது ஆக பிஞ்சு பனிச்சங்காய். இது இந்த அளவோட பெருசாக வருமா? பெருசாக வரும், நல்ல மஞ்சள் பழமாக வரும் சொல்லி. உள்ளுக்கு 6-7 சுளை இருக்கும், தோடம்பழம் மாதிரி. ஒன்றை சாப்பிட்றது இனிக்கும். இனிக்குமா? மங்குஸ்தான் பழம் மாதிரி ஷேப். அப்போ இந்த பிஞ்சா இருக்க தான் இந்த நிறமே. ஓ, இது நல்ல முத்தலை வந்து மஞ்சளை பழக்கும். இது ஒரு கயர்த்தன்மை இருக்குது. இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிசின் மாதிரி இருக்குது. அதை வந்து இந்த சுளாவுக்கு பின்னுக்கு பூசுவினம், மொழுகுவினம், அது மாதிரி இந்த கயரும் பூசுறது. சரி, பிறகு பார்த்து இது பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ தான் காய். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி இஞ்ச இந்த காட்டுக்கா இது இருக்கல்லோ, இதுக்குள்ளெல்லாம் ஜான ஊர் மனைக்கு வலிக்கிறது. ஆனால் இதுக்குள்ள நிறைய மரங்கள் விழுந்து கிடக்குதா தான் பார்க்குறேன் நான். இன்னும் அது காற்றுக்கு விழுந்துருக்கும். அப்படியா? சில நெருஞ்சானையும் விழுத்தி இருக்கும். சொல்லலாது, உண்மையாக தான் சொல்கிறேன், பாடிக்க சொல்லல, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க, அப்படி அந்த கிளஞ்சி விழுந்த மாதிரி இருக்குது. நல்ல பச்சை மரம் எல்லாம் விழுந்துருக்கிற மாதிரி இருக்கு. காஞ்ச நல்ல விறகு கிடக்குண்ணே. ஓ, விறகு கிடக்கு. டக்குண்டு விறகு முறைங்க எல்லாம் நம்புவோம். எனக்கு ரொட்டி சொல்லி யானையை கொடுத்துட்டு போவோம். யானை வருமாண்டா, எனக்கு கை மூடுதில்லை, கால் மூடுதில்லை. நல்ல வைரம் விறகு, காஞ்ச விறகு தான். இப்படி முறிஞ்சு கொண்டு காலில் விறகு எடுத்தாச்சுண்ணே. ஒரு சிரட்டையும் கிடந்தது. சிரட்டையும் கிடந்ததோ? வாங்குவோம். அளவளவாக முறிச்சு எடுத்து நான் செஞ்சு பாருங்க. நல்ல விறகு கிடக்கு. நல்ல விறகு கிடக்குண்ணே. பெரிய சமையல் சமைக்கலாமா? இதுக்காக வந்து சமைக்கலாம். கொண்டு போகிறதான் கரைச்சேன். என்னத்தை கொண்டு போகிறது? விறகு இல்லை இல்லை, நல்ல விறகு கிடக்கு. வீட்டை கொண்டு போகலாம். அது கொண்டு போகிற அந்த பாதையெல்லாம் கரைச்சேன். பார்த்திங்கன்னா இதில் இருந்த கல்லுகளையே நாங்கள் ஒரு மாதிரி எடுத்து அடுப்பாக்கி அதை வந்து அடுப்பு மூட்டிட்டேன். வேணாம், விறகுகள் வந்து ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ரொட்டி தகர்த்து அடுப்பில் வைப்பேன். என்னடா ரொட்டிக்குரிய மாவை வந்து நாங்கள் குழச்சி எடுத்து கொண்டு வந்துட்டோம். ஏன்னா மத்தியானம் பார்த்தா சரியான வெயில், கடுமையான வெயிலாக சும்மா இந்த கிளைமேட் சும்மா வேறு லெவலில் இருக்காண்டு. அவ்வளோ இந்த நீர்க்காகங்கள் போயினமேண்ணா. இதுதான் சுஜி இயற்கை சீனரி. பாருங்க, இங்கே பாருங்க, நீங்கள் முன்னால் இருக்க பின்னால் பறவைகள் போய்கொண்டிருக்கு. அந்த கரையெல்லாம் அப்படி கொக்குகள் நிற்கிது, நிறைய நிற்குது. மீன் பிடிக்குது ஒரு கொக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொக்கு புள்ள நடந்து நடந்து இந்த தப்பு தண்ணி தானே. ஓ, அவடம் கரையில் நின்று பிடிக்கிறேன். நல்ல நிறையவே தேங்காய் பூ போட்டு நல்ல வடிவாக நாங்கள் மாவெல்லாம் குழச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து தட்டி கொள்ளுவோம். ஆனால் ரொட்டி அப்படி சுட சுட தேன் விட்டு சாப்பிட வேணும், அந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து கூப்பிட்டா கலங்கி அடியில் சத்தம் கேட்குமா? கேட்காதேண்ணே. இல்லை இல்லை, கலங்கி அங்கே தெரியுதல்லோ. அதில் பாருங்க எவ்வளோ தூரத்தில் கலங்கி தெரியுதுண்டு. ஆனால் அது ஞாபகம் தூரம் பார்க்க தெரியல. கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு இணைப்பில் இருக்கிறவங்க கிட்ட கிழங்கு கிட்ட தானே இருக்குது. நான் உடனே தானே பாதை எங்களுக்கு. ஆனால் இங்கேருந்து கூப்பிட்டா அது கேட்காது சத்தமேண்ணே. உண்மையாக ஞாபகம் தூரம். அப்படியே இந்த ரொட்டிக்கெல்லாம் வந்து நல்லா சூடாகிட்டுது. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இப்படியே நாங்கள் தெளித்து போட்டு ரொட்டியை போடுவோம். இனி அடுப்பாக எரியக்கூடாது. இவ்வளோ புறகு கொண்டு வச்சுக்கிங்க உங்கள் பாருங்க. ஆனால் அவ்வளோ பிறகு தேவைப்படாது பாருங்க. உண்மையாக தான். ஈஸியாக இருந்தபடியாக எவ்வளோ நேரம் சென்று சொல்லுங்க, ஒரு 1 நிமிஷம் கூட அப்படி தான் வரும். அப்படியே பிரட்டி விடுவோம். இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக எரியுது. எங்களுக்கு முதலாவது ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பருவமாக சுடுபட்டுட்டுது. நாங்கள் இறக்கி எடுத்துக்கொண்டு மற்ற ரொட்டியும் அப்படியே போடுவோம். வேணா மோட்டர் சைக்கிள் எல்லாம் தொழிலுக்கு போய் வரையணும். அப்பாடா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு. ஆக்கள் புழக்கம் இருக்குது தான், பயமில்லை. அதோட 2 ரொட்டி சுட்டாச்சு. 3வது அப்படியே சுடுபடுது. இன்னும் 1 சுட்டா காணும். வேணா ஆட்காட்டி சத்தம் கேட்குது. என்ன இது ஒரு பெரிய ஒரு பறவை பிறகு காகம். காகம் சட்டார்படாரன்னு ஒன்று வருது. அதுதான். இங்கே பார்த்தீங்களா தேன் சட்டப்படி இருக்குது. தேன்
அதை விட கொண்டு வந்தோன்னா டெஸ்டிங் பார்த்துட்டோம். அதோட தேன் வந்து இப்படி பிசுங்கான் போத்துலாம் கூடுதலாக விட்டு வைக்கிறது. பிசுங்கான் போத்தில் விட்டு வச்சா தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதை விட இந்த கொஞ்சம் மூடிய இலக்கி ஒரு நாங்கள் எப்படி செய்யறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு சட்டிக்குள்ளே தண்ணி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க, எறும்பு போயிடுமாண்டு. எறும்பு போகாத இடத்துல உள்ள நீங்கள்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மூடிய இலக்கி வைக்கணும், இல்லாட்டி தேன் வெடிச்சு போடும், போத்தில் வெடிச்சு போடும். இப்போ நாங்கள் தேனோட சாப்பிட போகிறோம். தேனண்டா ஆளுக்கு நல்ல விருப்பம். உடனே உடைச்சி ஊற்றி தரி சொல்லி போட்டார். இப்போ நாங்கள் தேனோட சாப்பிடுவோம். இப்போ வந்து வாழையில தேனை விடுவோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. சிட்டியான தடிப்பு, பயங்கரமான தடிப்பு. அதை விட இந்த போத்தில் பேரமண்டா 4 போத்தில் தண்ணி விடுற அளவு பேரம். சாப்பிடுங்க தம்பி, எல்லாம் சுடுவது. சுட சுட தான் நல்லா இருக்கும் தேனுக்கு. தேனும் ரொட்டியும் மற்ற தேன் இடுமல் அதுகளுக்கெல்லாம் சொன்ன சாமான். அப்பாங்க பிள்ளைங்க நேரில் கொண்டாடும் தான் தேனும் ரொட்டியும். என்ன இன்னைக்குதா நல்லா இருக்கு என்ன. இப்படியே சாப்பிடட்டு இதுலேயே ஒரு நித்திரை ஒன்று அடிக்கலாம் போல. நீங்கள் படத்துல நித்திரை ஒழுங்கோ தெரியாது. அந்த ஒரு வாசமாக இருக்கு என்ன, நல்லொரு வாசமாக. இது வர ஆனால் எப்படி இருக்குமான்னு சொல்ல தெரியல. தேனண்டா தேன் தான், வேறு அதுக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. தேன் மாதிரி என்று சொல்லுவேன். இதுக்கு என்ன மாதிரி என்று நாங்கள் சொல்கிறது. தேன் மட்டும் என்ன காணும் தம்பிக்கு வேணுமா? அது பிரச்சனை இல்லை, பயத்திலேயே காணுமா? அப்படி இல்லை, காணுமே இருக்குது. தம்பிக்கு விட்டுக்குவோம். எங்களுக்கு பழக்கம் தானே, வேறு பெருசாக பயம் இல்லை. ஆளுண்டே கேட்காமே நடக்குது சொல்லப்படுது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஐயா? ரொட்டியும் சுட சுட இருக்கா, இன்னும் நல்லா இருக்கும். இன்றைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தேன் போல ஒரு காணொளி. என்ன செய்ய சத்து தங்கண்ணா இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு காணும். ஆள் இங்கே எல்லாம் பூசி அடிக்கிறார். அப்போ நாங்கள் காணொலி இதோட முடிப்போம். என்ன முடிச்சுக்கொள்வோமா? உண்மையிலேயே உண்மையாக சட்டப்படி இருந்தது. தேனும் ரொட்டியும் தேனும் பானம் ரெண்டா சொல்ல தேவையில்லை. தேனன்றதெல்லாம் தாண்டி இந்த இடம் நல்லா இருக்கும் உண்மையிலேயே. இன்னும் நிறைய பேர் இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து ஆறுதலாக இருந்து சமைச்சு சாப்பிட வேணும். அப்படி இதாக இருக்கா, நல்ல ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. நல்ல ஒரு அழகாக இருக்குது. அதை விட ஏன்னா ஒரு சத்தம், எந்த சத்தமும் இல்லை, வாகன இறைச்சல் ஒன்று சத்தமும் இல்லை. ஃபுல்லாகவே இயற்கையான அந்த பறவைகள் அதுகளோட சத்தங்களோட தான் இருக்குது தனியாகவே. இப்போ வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து இதோட முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.